Welcome to Tunuri. அன்னைக்குன்னு பார்த்து சரியான வெயில். முத்தம்மா தன்னோட இட்லி கடையில வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. முத்தம்மா ரொம்ப நல்லவங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் நல்லா சாப்பிடணும்னு ஒரு இட்லி 1 ரூபான்னு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 ரூபான்னு இருக்கிறதுனால காலையில வேலைக்கு போறவங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் தேடி வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் கடையில, ஏன் முத்தம்மாக்கா, இப்படி 1 ரூபாய்க்கு இட்லி அதுக்கு சட்னின்னு குடுக்கறீங்களே, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? கஷ்டமா இல்லையா? அப்படின்னு வேலம்மா கேட்டாங்க. அதுக்கு முத்தம்மா, நான் என்ன வருமானத்தை எதிர்பார்த்தா கடை போட்டேன் வேலம்மா. சின்ன வயசுல சாப்பாட்டுக்காக நானும் என் குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். என்ன என் பையன் நல்லாவே பாத்துக்கறான். நான் என்னால முடிஞ்சதை இந்த கிராம மக்களுக்கு செய்யறேன். இதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே வேலம்மா, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும்க்கா. அது உங்ககிட்ட இருக்கு. உங்க நல்ல மனசு எல்லாருக்கும் வந்துடாது. அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. அன்னிக்கு நாளும் முடிஞ்சு முத்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அங்க, வாங்க அத்தை, என்ன இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு? ஆமாமா, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகம்தான். அதான் மணி ஆகிடுச்சு. சரிம்மா, நீ என்ன சாப்பாடு செஞ்ச? நான் என்ன செய்யறது? ஊருக்கு மட்டும் சாப்பாடு போட எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போறீங்க. வீட்டுக்கு வந்தா மட்டும் என்ன செய்ய சொல்றீங்க? அம்மாடி, அது காலையில ஒரு வேளைக்கு மட்டும் என்னால முடிஞ்ச இட்லி, சட்னி, சாம்பார்னு செய்றேன். அதுவும் இல்லாம நீ வீட்ல இருக்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சா என்ன ஆகப் போகுது? அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே சித்ரா, அத்தை, என்னால தனியா எல்லாமே செய்ய முடியாது. கூட யாராவது ஹெல்ப் பண்ணாதான் என்னால செய்ய முடியும். நான் இங்க வேலை செய்யறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா? தேவையில்லாம 1 ரூபாய்க்கு இட்லி வியாபாரம். உங்களை யாரு பண்ண சொன்னா? பேசாம வீட்ல இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா என்ன மட்டும் நல்லா வேலை வாங்குவீங்க. அம்மாடி, உன்னை நான் என்னமா வேலை வாங்குனேன்? மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வையின்னு சொல்றது ஒரு குத்தமா? நீ சொல்ற மாதிரி 1 ரூபாய்க்கு இட்லி வியாபாரம் பண்றது வருமானத்துக்காக இல்ல, கஷ்டப்படுறவங்களுக்காக. அதை எப்பவும் குறை சொல்லாத சித்ரா. அப்படின்னு முத்தம்மா சொன்னாங்க. ஆனா சித்ரா அத கேக்குறதா இல்ல. இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீ எப்பவுமே நினைச்சு தன்னோட மாமியார் மேல கோவப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி, ஏங்க, உங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ஏண்டி, எங்க அம்மாக்கு என்ன, நல்லாதானே இருக்காங்க. ஆமா, இந்த நெக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. ஏன் சித்ரா, அவங்க என்ன பண்ணாங்க? ஏதாச்சும் உன்னை சொன்னாங்களா? இப்போ இந்த 1 ரூபாய் இட்லி கடை இல்லைன்னு யார் அழுதா? தேவையில்லாம அத பண்றேன்னு காலையிலே கிளம்பிடுறாங்க. இதுல அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? என்னால எப்படி தனியா செய்ய முடியும்? இத கேட்டதுக்கு உங்க அம்மா என்கிட்ட சண்டைக்கு வராங்க. இதான் விஷயமா? இதுக்கு தான் கோவமா இருக்கியா? ஏங்க, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஈஸியா இதானான்னு கேக்குறீங்க. சித்ரா, இந்த கடை இன்னைக்கோ நேத்தோ ஆரம்பிச்சதில்ல. எங்க அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடத்தின கடை இது. நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. அப்போ எங்க அம்மாக்கு எல்லாமுமா இருந்தது அந்த கடை தான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் கடைய முத்தம்மா மூடிடுவா இல்லனா வித்துடுவான்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா தனி ஆளா இருந்து அதே 1 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அந்த கடை தான். அதனால இனிமேல் அந்த கடைய பத்தி அம்மா கிட்ட எதுவும் பேசாத. அப்படின்னு சொல்லிட்டு ரகு அங்கிருந்து போயிட்டாரு. சித்ராக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. நம்ம சொல்றத இங்க இருக்கிற யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு கோவமா இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சா. அடுத்த நாள், சித்ரா, நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க, பாத்து போயிட்டு வாங்க. சித்ரா, நானும் கிளம்புறேன்டா. வீட்டை பாத்துக்கோ. கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்தி மீன் எடுத்துட்டு வருவா. அத வாங்கி குழம்பு வச்சிடுமா. அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா அங்கிருந்து கிளம்புனாங்க. உடனே சித்ரா, ஆமா, எனக்கு வேலை சொல்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. இருக்கட்டும், ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். அப்படின்னு சித்ரா மனசுக்குள்ள நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள போனா. நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள்
முத்தம்மாக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, சொல்லுக்கா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. மகனும் மருமகளும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. என்ன விஷயம் அக்கா? நம்ம குமாருக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். வர புதன்கிழமை கல்யாணம். அதான் கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துடுறோம்க்கா. யார் அத்த ஃபோன்ல? எங்க வந்துடுறோன்னு சொல்றீங்க? வளர்மதி அக்கா தான் கால் பண்ணாங்க. அவங்க பையனுக்கு வர புதன்கிழமை கல்யாணமா. அதான் எல்லாரும் வாங்கன்னு சொல்லுறாங்க. எது? அவங்கள அத்த? நான்லாம் வரமாட்டேன். ஏற்கனவே அவங்களுக்கும் எனக்கும் ஆகாது. நான் வரல அத்த. ஏன் சித்ரா, பழசெல்லாம் இன்னுமா ஞாபகம் வச்சிட்டு இருக்க? அவங்க எல்லாத்தையும் மறந்துதான் கால் பண்றாங்க. அவங்க மறக்கலாம். ஆனா நான் மறக்க மாட்டேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க அத்த. சரி விடுங்கம்மா, அவ தான் வரலன்னு சொல்றாள்ல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏண்டா, நீயும் வரலையா? இவள தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படிம்மா வர முடியும்? நானும் அவளும் இருந்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. அதுவும் சரிதான். நான் மட்டும் போயிட்டு வரேன். அப்புறம் சித்ரா, நான் இல்லாத நேரம் அந்த இட்லி கடைய நீதான் பாத்துக்கணும். போகாம இருந்துராதம்மா. எது? நானா? என்னால முடியாது. அப்படி சொல்லாத சித்ரா, நீதான் பாத்துக்கணும். அப்படின்னு முத்தம்மா நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. புலம்பல தாங்க முடியாம சித்ரா உடனே, சரி சரி அத்த, பாத்துக்கிறேன். நீங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்புற வழிய பாருங்க. அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் முத்தம்மா ஊருக்கு கிளம்பினாங்க. ரகுவும் அம்மாவ பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு நானும் அப்படியே ஆபீஸுக்கு போறேன்னு அவரும் கிளம்பினாரு. பிறகு சித்ரா தன்னோட மாமியார் சொன்னதுக்காக விருப்பமே இல்லாம இட்லி கடைக்கு கிளம்பினா. அங்க ₹1 இட்லி கடையா? முதல்ல இத மாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு ₹1 இருந்தத ₹10 மாத்தனா. பிறகு என்னம்மா சித்ரா, நீ வந்திருக்க கடைக்கு உன் மாமியார் எங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. வர வரைக்கும் நான் தான் கடைய பாத்துப்பேன். ஏன், எங்க மாமியார் கொடுத்தாதான் சாப்பிடுவீங்களா? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லம்மா, கடைப்பக்கமே வரமாட்டியே, அதான் கேட்டேன். சரி, கோவப்படாதம்மா, எனக்கு ஒரு 3 இட்லி குடுமா. சித்ராவும் அவங்க கேட்டத கொடுத்தா. பிறகு சாப்பிட்டு, இந்தாம்மா, ₹3. என்ன வள்ளி அக்கா, ₹3 தர்றீங்க, ₹30 எடுங்க. என்னம்மா ₹30 சொல்ற? ஒரு இட்லி ₹1ன்னா 3 இட்லி ₹3 தானேம்மா? அப்படின்னு சொன்னாங்க. உடனே சித்ரா, அக்கா, முதல்ல போர்ட பாருங்க. வள்ளியும் போர்ட்டை பார்த்தாங்க. அங்க ஒரு இட்லி ₹10 இருந்ததை பார்த்து அதிர்ச்சியானாங்க. என்னம்மா, விலை எப்போ ஏறுச்சு? இத நான் கவனிக்கவே இல்லையே. பின்ன என்ன, என் மாமியார் மாதிரி இருக்க சொல்றீங்களா? அவங்க பொழைக்க தெரியாதவங்க அப்படி இருக்காங்க. என்னால அப்படி இருக்க முடியாது. எடுங்க ₹30. சித்ரா, என்கிட்ட இருக்க மொத்த காசே ₹30 தான். செலவுக்காக சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ வேற வழி. இந்தா ₹30. அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு ரொம்ப மன வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்புனாங்க. அவங்க மட்டும் இல்லாம வந்து சாப்பிடுற எல்லாரும் ரொம்ப கவலையாவே போனாங்க. 2 நாள்லயே கூட்டம் குறைய ஆரம்பிச்சுது. அப்போ சித்ரா, என்னடா இது, நாம வரப்போ இருந்த கூட்டம் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே 2 பேர் அங்க வந்தாங்க. அவங்க சித்ரா கிட்ட, எம்மா, இங்க ₹1 இட்லி கடை இருக்குன்னு சொன்னாங்களே, அது இதுதானா? அது இந்த கடை இல்ல சார். அப்படி ஒரு கடையே இந்த ஊர்ல இல்ல. அப்படியா? இல்லையா? ஆனா இங்கதான் முத்தம்மா அப்படின்னு ஒருத்தவங்க ₹1 இட்லி வித்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். முத்தம்மா இட்லி கடை இதுதான் சார். ஆனா ₹1 நாங்க குடுக்கறதில்ல. ஒரு இட்லி ₹10 தான். அப்படியா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். அப்படின்னு சொன்னாங்க. உடனே சித்ரா அவங்க கிட்ட, ஏன் சார், எதுக்கு கேக்குறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லம்மா. ரொம்ப வருஷமா அவங்க ₹1 வியாபாரம் பண்ணி சமூக நலன் பண்றதுனால அரசு சார்பில் அது உண்மையான்னு செக் பண்ணிட்டு அவங்களுக்கு நன்கொடையும் அதே மாதிரி அவங்க சேவையை பாராட்டி விருதும் கொடுக்கணும்னு இருந்தாங்க. அதுக்காக தான் செக் பண்ண வந்தோம். அப்படின்னு சொன்னதுமே சித்ராவுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயையோ, நாம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு பயத்துல உடனே அவங்க கிட்ட, சார், நீங்க தேடி வந்த அந்த ₹1 கடை இதுதான். நான் தான் தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா. ஆனா அவங்க அத நம்பவே இல்ல.
எவ்வளவு சொன்னாலும் அவங்க சித்ரா பொய் சொல்றாங்கன்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்புனாங்க. அச்சச்சோ, நாம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அத்தை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பண்ண சேவைய நாம இந்த 4 நாள்ல கெடுத்துட்டோமே. இப்போ நாம அத்தை கிட்ட இதை எப்படி சொல்றது? அப்படின்னு சித்ரா ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனா. அங்க முத்தம்மா வீட்ல இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானா. வா சித்ரா, வியாபாரம்லாம் எப்படி போச்சு? ஏன் சித்ரா ஒரு மாதிரி இருக்க? இன்னைக்கு வேலை அதிகமா? அப்படின்னு 2 பேரும் கேட்டாங்க. அதுக்கு சித்ரா, என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படின்னு சித்ரா மன்னிப்பு கேட்டு நடந்ததையெல்லாம் சொன்னா. ரகுவுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. உடனே, ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ படிச்ச பொண்ணுதானே, இப்படியா பண்ணுவ? கேவலம் காசுக்காக எங்க அம்மா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட உழைப்ப இப்படி கெடுத்துட்டியே. அப்படின்னு ரகு ரொம்பவே கோவப்பட்டாரு. உடனே சித்ரா, நான் இப்படி ஆகும்னு நினைக்கலங்க, தெரியாம பண்ணிட்டேன். எதுடி தெரியாமன்னு சொல்ற? ஆரம்பத்திலிருந்தே உனக்கு அந்த கடை மேலதான் ஒரு கோபம். என்னடா பண்ணலான்னு நினைச்சேன், இப்ப ஒரேடியா அதை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படின்னு ரகு ரொம்பவே கோவப்பட்டாரு. உடனே முத்தம்மா, ரகு, ஏன் இப்போ இவ்ளோ கோவப்படுற? அவ ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்றால, விடுப்பா. என்னம்மா, இவ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம இப்படி பேசுறீங்களே? அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க உழைப்ப நான் வீணாக்கிட்டேன். சித்ரா, இந்த அரசு கொடுக்கற சலுகைக்காகவும் பணத்துக்காகவும் நான் அந்த கடைய நடத்தல. கஷ்டப்படுற மக்களுக்கு உதவணும்னு நினைச்சுதான் நானும் அவரும் ஆரம்பிச்சோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான், நீ விலைய ஏத்துனதுனால எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை கேட்ட சித்ராவுக்கு நாம இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிட்டோமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டா. திரும்பவும் முத்தம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா. முத்தம்மாவும் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து சித்ராவும் தன்னோட அத்தையோட சேர்ந்து கடைக்கு போய் அவங்களுக்கு உதவியா இருந்து வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டா. திரும்பவும் 1 ரூபாய்க்கு இட்லி விற்க ஆரம்பிச்சதால மக்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.